இஸ்மாயிலுடைய 10வது படம்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நடித்த ஒட்டுமொத்த ஆர்டிஸ்ட் நியூ ஃபேஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஈவன் மியூசிக் டைரக்டர் புதுசாக பண்ணியிருக்காங்க 2 பேர் சேர்ந்து. அவங்களுடைய மியூசிக்கு நல்லா இருக்குது. கேமராமேன் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார் தமிழில். இன்ஷா அல்லாஹ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் இந்த படத்தில் 2 சாங் பண்ணியிருக்கேன். நான் டான்ஸ் மாஸ்டர் ஆகி 1 year ஆகுது. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச். அது சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஸ்மாயில் சார் எனக்கு கொடுத்த அந்த சான்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கேமராமேன், ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பர் செம்ம ஸ்பீடாக ஒர்க் பண்ணாங்க. அதனால் அவர் 2 கால் ஷீட் கொடுத்த சாங்கை நான் 1 கால் ஷீட்டில் முடித்தேன். அப்புறம் மீடியா எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நான் வந்து 1 year ஆகுது. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் நானும் இந்த சாங்கு, இந்த படம் எல்லாமே பப்ளிசிட்டி ஆகும். பப்ளிசிட்டின்றது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் எவ்வளோ தான் ஒர்க் பண்ணாலும் உங்கள் மீடியா சப்போர்ட்டு, நீங்கள் போடுற கட் ஷர்ட்டு எங்களை பெருமைப்படுத்துறது, இதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு எங்களை ப்ரமோட் பண்ணுங்கள், மனப்பூர்வமாக பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. அண்ட் இஸ்மாயில் சார் தேங்க்ஸ். அப்புறம் வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ஆர்டிஸ்ட், கேமராமேன் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணிங்க. சூப்பர். ஓகே, தேங்க்யூ. அன்பே சிவம். நாங்களெல்லாம் என்னுடைய நிறுவனத்தின் பெயர் ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ். இங்கே இருக்கக்கூடியவர் அனைவர்களுமே ஃப்ரெண்ட்ஸுகள், நண்பர்கள் தானே தவிர இங்கே யாரும் வேலைக்காரன் கிடையாது. ஃபஸ்ட்டு வேலைக்காரங்கிற ஒரு பாகுபாடை நான் மனதில் அளவில் கூட எண்ணுவது கூட இல்லை. எல்லாருக்கும் எல்லா சுதந்திரமும் கிடைக்க வேண்டும், எல்லாரும் ஒரே மாதிரியாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நான். அதே அடிப்படையில் தான் அது ஷூட்டிங் சமயமாக இருந்தாலும் சரி, அல்லாமல் சாதா டைமாக இருந்தாலும் சரி, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுவரை யாருக்கும் தெரியல. இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்ஸை தான் நான் சொல்லணும். ஏன்னா இங்கே வந்தவங்க எல்லோரும் வந்துட்டீங்க. நம்பர் 1 சொல்லணும்டா சாதிக்கா கேமராமேனு. நான் என்ன கேட்டனோ, என்ன சொன்னனோ, என்ன கொடுத்தனோ அதுக்கு தான் அவுட்புட் எடுத்திருந்தாங்க. நம்ம பிரம்மாண்டமான செட்டப்போ அப்படி இப்படியே ஒன்றும் இல்லை. எங்கிட்ட இருக்க செட்டப் என்ன இருக்கோ அந்த செட்டப்புக்கு சொன்ன டயத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டருக்கு ராஜேஷ் மோகனும் கோனேஸ்வரன் சாரும் எனக்கு என்ன தேவையோ அதையும் தந்திருக்காங்க. ஆர்டிஸ்ட்களை சொல்லணும்னு சொன்னால் சிண்டோ, பாவனா, பிரியங்கா, திவ்யா, சங்கர், சம்ஹிதா, வின்யா எல்லாருமே நீங்கள் புது ஆளுன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாருமே புது ஆட்கள் கிடையாது. இவங்க எல்லாருமே படம் பண்ணவங்க கன்னடத்தில். நமக்கு புது ஆள், அவ்வளோதான். ஓகேங்களா? அதே மாதிரிக்கு படத்தில் வேலை பார்க்கணும்னு சொல்லலை. எனக்கு என் படத்தில் அசிஸ்டண்டாக இருக்கக்கூடிய ஆறுமுகம், கபில், புஷ்பா, சங்கிலி இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு கை இல்லை. நான் உடல் உயிருண்டா என்னுடைய உதிரிப்பானங்கள் எல்லாம் சேர்ந்தவர்கள் தான் என்னுடைய டெக்னீஷியன்லாம். அதே மாதிரிக்கு நடிகர்களாக யாருமே இங்கே இல்லை. நான் எப்போவுமே ஷூட்டிங் போகலே சொல்கிறது, நீங்கள் ஒரு டூர் போகிற மாதிரிக்கு வாங்க, வந்து நடிச்சிட்டு போயிருங்க அப்படிமா. மனோகரண்ணனை விட்டு ஸ்டில்ஸ் மனோகரண்ணனை யாரையாவது தப்பு தவறி விட்டுருந்தோன்னு வச்சுங்க, மன்னிச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் வேலையை விட இங்கே இருக்கக்கூடிய நான் அன்பாக அழைக்கக்கூடிய ஐயப்பண்ணன், மகாலிங்கண்ணன், அன்பாக சொல்லக்கூடிய என்னுடைய மாமா கண்ணன் மாமா, நாங்கள் சேர்ந்து தான் படம் பண்ணோம். நான் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன், திருப்பி கூட வந்துட்டாங்க. கடைசியில் என்ன சொன்னால் நீங்களே படத்தை பண்ணிடுங்கண்ணே அப்படிங்கிற அளவுக்கு தான் நாங்கள் மாறிட்டோம்னு சொன்னால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதா இருக்கும். நான் என்ன சொன்னனோ அதுக்கெல்லாம் கேட்டாங்க, நான் என்ன கேட்டனோ அதெல்லாம் தந்தாங்க. அது ஒரு படத்துக்கு பெரிய ஒரு இப்போ என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாதா இருக்கும். உண்மையில் தெரியுமா என்னட்டு எனக்கே தெரியலை. நான் சொன்னதையெல்லாம் செஞ்சாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய குறுகிய காலத்தில் இவங்க கொண்டு வைக்கிறதுக்குள்ள வழி. நான் எப்போவுமே என்ன சொல்லணும்னு சொன்னால், சினிமா எப்பவும் நல்லா தாங்க இருக்குது. நம்ம கரெக்டான பட்ஜெட்டில் கரெக்டான நேரத்தில் படத்தை பண்ணி கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் சினிமா தப்பு பண்ணாது. நான் 10 கிலோ வெயிட் தூக்க முடியும்னே அப்படின்னு நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் 10 கிலோவுக்கு மேலே 11 கிலோ தூக்குவேன் அப்படின்னு சொல்லி 2 கிலோ எக்ஸ்ட்ரா ஏற்றி வச்சேன்னு வச்சுக்கோங்க, அந்த 12 கிலோ வேஸ்ட்டாக போயிருங்க. அதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம. என்னால் 10 கிலோ தூக்க முடியும்னு சொன்னால் 9 கிலோ தூக்கிட்டு போங்க. அப்போ கரெக்டாக சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவோம். என்னுடைய பட்ஜெட் படங்கள் எல்லாம் அப்படி தான். அதனால தான் கண்டினியூவாக படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த சினிமாவை தான் நம்முடைய உயிர். சினிமாவை விட்டு 1 கோடி ரூபா தரேன் ஏதாவது ஒரு வேலைக்கு வாங்க சொன்னால் நான் போக மாட்டேங்க. சினிமாவை விட்டு 1 கோடி ரூபா மாதம் வேலைக்கு சம்பளம் தரேன்னு சொன்னால் கூட போக முடியாது என்னால். அப்போ சினிமா நம்முடைய உயிராக நேசிக்கணும். சினிமா ஒருபோதும் நம்மளை கைவிடுவதில்லை. அதான் என்னுடைய ஒரு சுருக்கமான விஷயம். அதே மாதிரிக்கு சிண்டோ விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் ஹீரோவா. நான் துபாயில் ஒரு மலையாள படம் பண்ணேன். அந்த படத்தில் அவர் தான் ஹீரோ. அப்போ நான் அந்த படம் பண்ணிக்கிறதுக்கு சொன்னேன்,
இதில் யாராவது நல்லா நடித்தா அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கொடுப்போம்ப்பா அப்படின்ட்டு. அப்படி வந்தவர் தான் இந்த படத்தில். வேறொரு ஆளை ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் நேரத்துலாம் சிண்டோவை கூப்பிட்டு பண்ணேன். உட்கார் ஓகேயா. அதே மாதிரிக்கு திவ்யா அவள் அசிஸ்டண்ட்டும் கூட என் கூட எல்லா விஷயத்துலையும் கன்னடா எனக்கு தெரியாட்ட கூட எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. பாவனா அட்வொகேட் அவங்க, பிரியங்காவும் பாவனும் அக்காவும் தங்கச்சியும், அது தெரியாதுன்னு நினைக்கிறையா இருக்கும். அதை விட சம்ஹிதா வின்யா அவங்க வந்து ஒரு 15 படம் பண்ணியிருக்காங்க கன்னடத்தில். அவர் சூப்பர் மாடலு. அப்படி எந்த பந்தாவும் யாரும் காமிக்கிறது இல்லை, நான் காமிக்கவும் விடுறதில்லை. காமிச்சா வீட்டுக்கு போச்சு இருந்திருப்பேன், அது வேறு விஷயம். ஓகேயா. அப்போ எல்லாருமே ஒரு கூட்டு முயற்சி தானே இந்த சினிமா. இந்த கூட்டு முயற்சியாக நாங்கள் முடித்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து வச்சிட்டோம். இதை பரிமாறம் பண்ணுவாங்களா இல்லைங்களா? அது பண்ணுறது மீடியா நண்பர்கள் தான். எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க, எந்த சப்போர்ட்டு குறவு இல்லை. இந்த சாப்பாட்டை யார் யாருக்கு சாப்பிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பரிமாறி கொடுங்க. நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லுங்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்கள், மற்ற நண்பர்கள், அடுத்து கர்நாடகத்துலேயும் இந்த படம் பண்ணியிருக்கேன். தமிழ் கன்னடர்ஸ் 2 லாங்குவேஜில் பண்ணோம். அதுக்கு மெயின் காரணமே மரிசாமி அண்ணன் தான். அவங்க பெரிய டிஸ்ட்ரிபியூட்டருங்க. படம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த படம் பண்ணேன். இந்த படத்தினுடைய வெற்றி என்னுடைய கையில் அல்ல, உங்களுடைய கையில் இருக்கிறது. இந்த படத்தை சேர்க்க வேண்டிய இடத்தில், சேர்க்க வேண்டிய நேரத்தில் சரியாக கொண்டு நீங்கள் சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இங்கே வந்து எனக்கு இவ்வளோ நேரம் ஒத்துழைத்த அனைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். First of all, thanks to director N.P. Ismail sir and music director Rajesh Mohan Chetan for this beautiful romantic song. இது என்னோட செகண்ட் தமிழ் மூவி சாங் வித் இஸ்மாயில் சார் அண்ட் ராஜேஷ் மோகன் சேட்டன். இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே. ஒரு 2 லைன் பாட முடியுமா அந்த சாங்? இங்கே இருக்கிற விஐபி, மீடியா, பத்திரிக்கை எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து மெயின் கன்னடா ஆர்டிஸ்ட். என் பேர் சம்ஹிதா வின்யா. இதுவரையிலையும் ஒரு 15 படம் பண்ணேன். ஸோ அதில் 8 ரிலீஸ் ஆகிடுச்சு கன்னடாவில். ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். பேசிக்கலி மாடல். இப்போது சூப்பர் மாடல்ன்ட்டு பேர் இருக்குது மாடலிங்கில். அண்ட் 72-75 ஃபேஷன் ஷோஸில், இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் ஷோஸில் ஷோ ஸ்டாப்பராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் வித் டிசைனர் ஃபார் எவர் நவீன்குமார். அண்ட் மெட்காலா கூட ரெப்ரசென்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது என்னோட சின்ன இன்ட்ரொடக்ஷன். அண்ட் இந்த தமிழ் மூவி இது என்னோட முதல் மூவி, மிக்சிங் காதல். நான் இன்னைக்கு இங்கே நின்று பேசிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு ரீசன்னே இஸ்மாயில் சார் தான். ரொம்ப தேங்க்யூ சார். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு தமிழ் மூவி பண்ணணுன்ட்டு ஆசை இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு தமிழில் என்ட்ரி ஆகணுன்ட்டு. ஸோ ஒரு நல்ல காதல் என்ற ஒரு மூவியில் தமிழ் ரசிகர்களுக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்படியே இந்த மூவியில் எல்லார் மீன்ஸ் கோ ஆர்டிஸ்ட், அப்புறமா யாரெல்லாம் ஒர்க் பண்ணாரோ, விஷ்ணு, கார்த்திக், அப்புறம் ஆறுமுகா சார் அண்ட் டிஓபி சார் சூப்பர்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மியூசிக், ட்ரெய்லர், டீசர் எல்லாம் பார்த்து ரொம்ப எனக்கு எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். சார் சீக்கிரத்துலேயே ரிலீஸ் பண்ணிடுறாரு, அது கண்டிப்பாக தெரியும். அண்ட் நம்ம மீடியா மெயின், நான் இங்கே தமிழ்நாட்டில் நிற்கணுன்ட்டு ஆசைப்படுறேன். அதுக்கெல்லாம் நீங்கள் தான் எனக்கு தயவுசெஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறேன். ஸோ பெரிய ஆர்டிஸ்டாக வரணும் தமிழ்லன்ட்டு ரொம்ப ஆசை இருக்குது. ஸோ தயவுசெஞ்சு உங்கள் சப்போர்ட் வேணும் எனக்கு. அண்ட் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. ஸோ எல்லாருக்கும் யாரெல்லாம் தமிழ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாரோ, தமிழ் மூவி ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அண்ட் லவ் யூ. அண்ட் இந்த மூவியில் முக்கியமாக எனக்கு காஸ்டியூம் பண்ண ஃபார் எவர் நவீன்குமார், தேங்க்யூ ஸோ மச். விஷ்ணு கூட தேங்க்யூ. அண்ட் ஜெயா, தேங்க்யூ ஸோ மச். ஒரு அழகான ஒரு பையன் மாதிரி ஒரு ஹீரோ, அதர் ஆர்டிஸ்ட்டு, இவர்கள் எல்லாம் அதாவது நம்ம வந்து எப்போவுமே சூப்பர் ஹீரோஸோடைய அவர்கள் அண்டை வீட்டில் நம்ம வாழ போகிறதில்ல, அவர்களை அன்றாடம் பார்க்க போகிறதில்ல. ஆனால் அன்றாடம் நம்ம டீ கடையில் பார்க்குறது, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரவங்க, நம்ம நண்பர்கள், இப்படி பார்க்கக்கூடிய நபர்களையே வைத்து அவர்கள் மிக அழகானவர்கள். அந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி, அருமை சகோதரிகள் கூட நடித்த சகோதரிகள்லாம் பார்த்திங்க, நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அப்படி கேஷுவலாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அழகான ஒரு பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ஹீரோயினுக்குன்னு ஒரு தனி இதெல்லாம் கிடையாது. எல்லாம் ரசனை என்பது ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு மாதிரியாக மாறும். அந்த மாதிரி சிம்பிளாக நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரியான ஆட்களை வைத்து மிக அதிவேகமாக, அதுவும் தயாரிப்பாளர்கள் 2 பேர் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு திரு இஸ்மாயில் அவர்கள். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் படத்தில் எப்படியுமே ஒரு அறிமுகம்னா
டாப்பில் இருக்கக்கூடிய, அதாவது இப்போ தயாரிப்பாளர்கள் முதற்கொண்டு நீங்கள் வந்து மியூசிக் டைரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, வேறு டெக்னீஷியன்ஸாக இருந்தாலும் புதுசாக அறிமுகப்படுத்துவார். அதுதான் அவர்கிட்ட உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த 10 படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கலைஞர்களே அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. வெளியில் போய் நிறைய சாதிச்சிருக்காங்க. அவர் 2-3 படத்திற்கு முன்பு ஒரு டிசைன் பண்ணியிருந்தார் போன படத்துக்கு. மிக அருமையான டிசைன். அந்த டிசைனர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீக்கில் போயிட்டார். அவர் இவருக்காக பயங்கரமாக ஒர்க் பண்ணி கொடுத்தா அவரை தேர்வு செஞ்சுருக்காரு. தேர்வு செஞ்சு ஒரு நல்லா பண்ணுவார்னு அவர் சிறப்பாக பண்ணி கொடுத்தார். இன்றைக்கி அவர் ஒரு பெரிய ஒரு ரீச்சுக்கு போயிட்டார். இந்த மாதிரி பலரும் மியூசிக் டைரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேமராமேன் குறிப்பாக சொல்லணும். அவர் ஒரு மிட் சீனியர். அவர் வந்து ஒரு 60 வயசு 70 வயசு கிடையாது. அவர் ஒரு 40 வயசு 40 அந்த மாதிரியான ஒரு கேமராமேன். இப்போ உள்ள அந்த டிஐ கரெக்ஷன் தகுந்த மாதிரி எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு. எவ்வளோ அதாவது திரு இஸ்மாயில் அவர்கள் எப்படி பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவர்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஒர்க் பண்ண விடுவார். அவர்கள் வந்து சில இப்போ யூனிட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பணம் கொடுங்க, பேமெண்ட்டு கம்மியாக இருக்குது, இது கொடுத்தா தான் நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 20-25 நாட்களில் இந்த படத்தை முடிச்சிருக்காரு. நிறையா பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதற்கு காரணம் வந்து இந்த ஆக்டிங் டீம், கேமராமேன் எல்லாருமே ஒத்துழைப்பு அவருக்கு கொடுத்து சிறப்பாக இந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது. இதில் ஒருத்தர் இப்போ ப்ரொடியூசர் லாக் ஆகிருந்தால் கூட படம் லேட் ஆயிரும். கேமராமேன் கொஞ்சம் அது வேணும் இது வேணுன்றதான் லேட் ஆயிரும். அதே மாதிரி ஹீரோயின்ஸ் வந்து கொஞ்சம் கூட நடந்த பிள்ளைங்க பசங்கள்லாம் கொஞ்சம் ஏதாவது ஒரு ரீடேக் வாங்கி அப்படி இப்படி போனால் கூட இந்த ஷார்ட் டியூரேஷனில் திரு என்பி இஸ்மாயில் ஸ்டைலில் இந்த படத்தை இவ்வளோ வேகமாக முடிச்சிருக்க முடியாது. அதற்கு நண்பர் என்கிற வகையில் இஸ்மாயில் அவர்களுக்கு ஒத்துழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்துள்ள தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சௌந்தரபாண்டியன் அவர்களே, இங்கே பேசிவிட்டு சென்ற பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி அவர்களே, கில்டு தலைவர் ஜாக்வார் தங்கம் அவர்களே, கில்டு செயலாளர் துரை வந்திருந்தார், அவர் எங்கே தெரில இருக்காரா, அவர்களே, அப்புறம் நடிகரும் தயாரிப்பாளரும் விநியோகஸ்தருமான ரிஷிராஜ் அவர்களே, அப்புறம் மேடையில் அமர்ந்துள்ள அந்த படக்குழுவினர்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். குறிப்பாக பாலாக்கு ஒரு வணக்கம். ஏன்னா எனக்கு கைத்தட்ட ஒரே ஆள் பாலா மட்டும்தான். இப்போ இஸ்மாயில் சாரை பற்றி சொல்லும்போது இந்த புன்னகை மன்னன் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு எடுத்துக்காட்டு இஸ்மாயில் தான். அதனால தான் லேடிஸ்லாம் அவரை கிஸ்மாயில் சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் இந்த படத்தோட ஹீரோ சிண்டோ, அவருக்கு எங்கேயோ பட்டிமன்றத்தில் மச்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 4 பொண்ணுங்க கூட நல்லா உருண்டு பிறண்டார். படம் பார்த்தவங்களா நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இல்லையான்னு நினைக்கிற அளவுக்கு டைரக்டருக்கு தான் ஒரு நன்றி சொல்லணும். அதே மாதிரி இங்கே வந்திருக்க புகைப்பட கலைஞர்கள்லாம் நம்ம யூடியூப் சேனலில் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஒரே சமயம் இந்த மாதிரி 4 ஹீரோயினியை ஸ்டேஜில் பார்த்தோன்னே அவங்களையும் ஒரு மயக்கத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு தகுந்த காஸ்டியூம் வேறு போட்டு வந்திருக்காங்களா, அதனால் வந்து நிறைய ஃபோட்டோ வரும், நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபோட்டோகிராஃபர்லாம். அதுமாதிரி இந்த படத்தோட டான்ஸ் மாஸ்டர் டயானா நல்லா வேலை வாங்கியிருந்தாங்க. அவங்கள வந்து ஏற்கனவே ஒரு படத்தில் இந்த பாரதி ராஜா அசிஸ்டண்டோட பொண்ணு டைரக்ட் பண்ண படத்தில் மீட் பண்ணேன் நான். அங்கே டைரக்டர் சுனில் நடந்த ஃபங்க்ஷனில் அவங்களுக்கு அந்த படத்தில் வாழ்த்து தெரிவிச்சாங்க. இப்போ செல்வமணி சாரே வாழ்த்துற பிறகு நோபல் பரிசு கிடைச்ச மாதிரி கேமராமேனுக்கு. ஸோ அதனால் அவருக்கு வாழ்த்துக்கள். இப்போ என்னென்னா, இப்போ எல்லாம் இங்கே வந்து பேசும்போது கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் கஷ்டப்பட்டுங்கிறத வார்த்தை அவ்வளோவா நல்லா இருக்காது பொதுவாக. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் போயிட்டார். அவர் நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னாரு. அது என்ன பண்ணாங்கிறது சொல்லாமல் போயிட்டார் அவர், இல்லை என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத. அதுக்கப்புறம் இப்போது சிறு முதலீட்டு படங்கள் வந்து வெற்றி அடைஞ்சால் தான் பொதுவாக ஒரு சினிமா ஆரோக்கியமாக இருக்கும் திரையுலகம். இப்போ பெரிய படம் நினைக்கிறது ஆஃப்டர் ரிலீஸ் ஓடலைன்னா சின்ன படமாகிடுது. சின்ன படம் நினைக்கிறது ரிலீஸ்க்கு அப்புறம் பெரிய படமாகுது வசூலில். ஸோ அதனால் அந்த மாதிரி இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வசூலில் கொண்டு வர வேண்டிய கடமை. அவரை இன்வைட் பண்ணி நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா, இங்கே அவரோட ஃப்ரெண்ட்ஸு சொந்தம் எல்லாம் வந்திருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த படத்தை தேட்டரில் பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த படத்தோட இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் சம்மந்தப்பட்டது எதாக இருந்தாலும், படத்தோட ப்ரமோஷனாக இருந்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி இந்த படத்துக்கு நிறைய தேட்டரில் கூட்டம் வர்ற மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா இப்போ படம் தேட்டரு கிடைக்குதுன்னா நம்ம ஒரு 30 டிக்கெட்டு 40 டிக்கெட்டு எடுத்தால் தான் தேட்டரில் வந்து அந்த ஷோவே கொடுக்குறாங்க. அதே மாதிரி எந்த ஷோ எந்த டைமில் இருக்குங்கிறது தெரிய மாட்டேங்கிறது ஒரு மிகப்பெரிய குறைபாடு தான் அது. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். இப்போது அதுக்கப்புறம் சரி, இப்போ குறிப்பாக வந்து எங்கள் பிஆர்ஓ கார்த்திக் அவர்கள் வந்து இப்போ இந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கிறாப்புல. அவன் ஒரு புதுசாக வளர்ந்து வர்ற பையன். நீங்கள்லாம் வந்து கேமரா வச்சுட்டு வெளியில் போய் 1/2 மணி நேரம் காக்க வச்சிங்கன்னா அவன் எப்படி வளருவான், அந்த ப்ரொடியூசர் எப்படி அடுத்து அவருக்கு படம் கொடுப்பாரு, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இப்போ செல்வமணி சார் 5-6 மணிலேருந்து உட்காந்துருக்கிறாரு. ஸோ நீங்கள் படம் முடிஞ்சு போன பிறகு அங்கே போய் உட்காந்துட்டிங்கன்னா இப்போ உங்களை நம்பி தானே நாங்கள் ஃபங்க்ஷன் வச்சுருக்குறோம் இல்லையா? அதனால் நீங்கள் இந்த மாதிரி படங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள், சின்ன படங்களுக்கு. ஸோ அது வந்து அது என்ன ஆகுன்னா, நல்ல வேலை செல்வமணி சார் சொல்லிட்டு போயிட்டார், அதனால் இஸ்மாயில் சார் சந்தோஷமாக இருக்கார். இவ்வளோ கேமரா இருக்குதுன்னு சொன்னதுனால சரி பரவாயில்ல, கார்த்திக் கொஞ்சம் ஒழுங்காக வேலை செஞ்சுருக்கான்னு நினைக்கிறாரு. அந்த கார்த்திக் அவர்களுக்கு சவுந்தர பாண்டியன் அவர்களை சால்வி அணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி தீனா வந்து பேசிட்டு போனார், அவருக்கும் நன்றி. ஆனால் அவரை வந்து பேச கூப்பிடும்போது நம்ம தொகுப்பாளர் நீ வந்து இதழ் அறியா சுவை அப்படின்னாங்க. அது ஒன்றும் புரியவே இல்லை எனக்கு. அந்த அம்மா 4 பொண்ணு கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா அப்போ தான் வரும். ஸோ அதனால் இந்த என்ன டைம் ஆகிடுச்சு, எல்லாம் நீங்கள் அடுத்து பசி வந்துருச்சு. ஸோ இந்த படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். மீடியாக்கள் வந்து இந்த மாதிரி படங்களை இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்குறது உங்கள் கடமை. இந்த மாதிரி படங்கள் வாழ்ந்தால் தான், நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், வருஷத்தில் 250 படம் ரிலீஸ் ஆகுது. அதில் வந்து 25 படங்கள் தான் சொல்கிற படங்கள், ஆர்டிஸ்டாக இருக்கும், இல்லை டைரக்டராக இருக்கும், இல்லை பெரிய கம்பெனிகளாக இருக்கும். மீதி 225 படங்கள் சிறு முதலீட்டு படங்கள் தான். இந்த படங்கள் தான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குது, தேட்டர்களையும் வாழ வச்சிட்ருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா கொண்டு போய் சேருங்க. இந்த படம் பார்க்கும்போது ஏதாவது இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் ஏதோ படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கார்த்திகிட்ட சொல்லி டைரக்டர் நம்பர் வாங்கி அவர் காதில் பேசுங்க. நிறைகளை வந்து நீங்கள் உங்களோட பத்திரிகைலையும் யூடியூப்லேயும் சொல்லி எழுதி பண்ணுங்கள். கொரோனா காலகட்டத்தில் நம்ம நிறையா அனுபவிச்சிட்டோம். ஸோ கண்ணாடி வீட்டுலேருந்து கல்லெறியாதீங்க. இந்த படங்கள்லாம் நல்லா இருக்கணும், அதுக்கு உங்களால் ஆன உதவியை மீடியாக்கெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை வச்சு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் காரில் வரும்போதோ யோசிச்சேன், என்ன இது மிக்சிங் காதல், நண்பர் இஸ்மாயில் மிக்சிங் காதல். நாம் ஒரு காதல் பண்ணிகிட்டே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். மிக்சிங் காதல் என்ன விஷுவல் சாங் ப்ளஸ் ட்ரைலர் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கி 4 பொண்ணுங்க ஏதோ ஒரு பிரச்சனைகளும் மாட்டுறாங்க. என்னுடைய தம்பி ஹீரோவை சூப்பராக இருக்கீங்க ஹீரோ. இஸ்மாயில்கிட்ட ஒரு விஷயம் எல்லாருமே கேட்பாங்க பொதுவாகவே, என்ன இது இந்த மனுஷன் டக்கு படங்கள் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்லணும்டா, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன தான் டென்ஷன் வந்தாலும் எவ்வளோ தான் மன அழுத்தங்கள் வந்தாலும் சிரிச்சுட்டே இருப்பார், கடந்து போவார். இது எப்படி பண்ணுறாருன்னு எனக்கு இன்னும் புரியலை. இஸ்மாயில் எனக்கு சொல்லித்தரணும் அந்த டெக்னிக்கலை. நான் 6வது படம், என்னுடைய 6வது படம் நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருடைய அண்ணன் சத்யநாராயண் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி மாம்பழத்திரடி என்ற ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். ஏப்ரலில் ரிலீஸ் ஆகுது. ஏப்ரல் ரிலீஸ் முடிய என்னுடைய இன்னொரு படம், புதிய படம் 2 துப்பாக்கிகள் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய மியூசிக் டைரக்டரை நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். நான் அவர்கிட்ட சொன்னேன் அவருக்கு ஒரு இதை கொடுப்போம்னு சொல்லி. அது இல்லாமல் பிஆர்ஓ மிஸ்டர் கார்த்திக் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நான் உங்களை கூப்பிடுவேன். ஸோ எனக்கு 2-3 விஷயம் நல்ல விஷயம் நடந்துட்டு இதில் என்னுடைய அடுத்த இங்கே நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்கு. உண்மையிலே இஸ்மாயில் வந்து ஒரு ஒரு கெட்டிக்காரர்களை பாராட்டும். நான் இன்று பெங்களூரு போகிறதுக்கு இந்த ஃபேமிலியோட நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட், அதை கேன்சல் பண்ணிவிட்டு நாளைக்கு ஏர்லி மார்னிங் தான் போகிறோம் நாங்கள். ஸோ இதுக்கு வரணும் அப்படிங்கிறதால. ஸோ எல்லோரும், முரளி சார் எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க. எங்களுடைய பேச்சாளர்கள்லாம் பேசிட்டு போயிருக்காங்க. அதிக நேரம் நான் எடுக்க முடியாது. தம்பி உங்களோட பேர் மறந்துட்டேன். உங்களோட எந்த நாளும் சீரியல் எங்களோட வீட்டை பார்த்துட்டு இருப்பாங்க.
எல்லாருமே நல்லா புதிய தயாரிப்பாளர்கள். ரொம்ப நன்றி சார். என்னுடைய நண்பனுக்கு இப்படி ஒரு படத்தை கொடுத்தீங்க. ஃப்யூச்சரில் அவர் நிச்சயமாக பெரிய டைரக்டராக வருவார். சார் சொன்ன மாதிரி எங்களோட யாரும் அதிக படங்கள் பண்ணின முதல் பண்ணின பேர் ராமநாதன் சாருக்கு அடுத்தது அவர் தான் வருவார் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம். உங்களில் அந்த ஹீரோயின்லேருந்து கண்டிப்பாக நான் ஒரு ஆளை சரி என்னுடைய அடுத்த நெக்ஸ்ட் மூவிக்கு நான் எடுப்பேன். நான் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இவர்கிட்ட வாங்கிடுவேன் நண்பர்கிட்ட. டயானா கொஞ்சம் எழுப்புங்கம்மா, நல்லா பண்ணியிருக்கீங்க, உண்மையில சூப்பர். நான் டயானாட்டே சொல்லிட்டேன் ஆஃபீஸுக்கு வாங்கம்மா பேசுவோம் அப்படின்னு சொல்லி. பெரிய படம் உண்டு. அடுத்தது விட்ஃபா வேர்ல்டு இன்டர்நேஷனல் தமிழ் ஃபிலிம் அசோசியேஷன் ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கி உலகம் முழுக்க படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய நெட்வொர்க் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இலங்கை தமிழன், நான் ஒரு இலங்கை தமிழன், என்னுடைய ஸ்லாங்ஸில் மலையாளம் நினைச்சிப்பீங்க. ஓகே, எனக்கு தட்ட தொடங்கிட்டாரு. ஓகேயா, தேங்க்யூ ஸோ மச். டயானாவும் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பாய். என் பேர் திவ்யா. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார் அண்ட் ப்ரொடியூசர் சார்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மீடியா தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லாரும் இந்த படம் பாருங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தின் இயக்குனர் அருமை நண்பர் இஸ்மாயில். அவர் எப்பவும் சிரிச்ச மூஞ்சியாகவே இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பேர்லேயே ஸ்மைல்னு இருக்குது, அதனால தான் எப்போவுமே சிரிச்ச மூஞ்சியாக இருக்கார். இந்த படம் ஆடியோ ரிலீஸ் வரையும் பார்த்தீங்கன்னா படம் எடுக்கிறதுலேருந்து ஆடியோ ரிலீஸ் வரையும் ஒரு வேலை போகிறது ஏதோ கஷ்டப்பட்டாலும் கரெக்டாக முடிச்சிருவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வேலைகள் தான் மிகவும் ரொம்ப கஷ்டப்பட வேலையாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு சமைச்சாச்சுனாக்கா அவங்க சடங்கு சுற்றுவாங்க. இந்த வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன். நாங்கள் படம் திரையிட தயாராக இருக்கிறோம், படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மாப்பிள்ளை பார்க்குற மாதிரி இந்த படத்தை கொண்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் தேடுறது, அப்புறம் தியேட்டருக்கு படம் போட போனதுக்கு அவங்க நம்மளை டிக்கெட் எடுக்க சொல்லுவாங்க. நம்ம தியேட்டர் ரிலீஸ் பண்ணால் ஆடியன்ஸ் வந்து டிக்கெட் எடுத்து படம் பார்ப்பாங்கன்னா நமக்கு வசூல் வரும்னு பார்த்தா தியேட்டருக்காரங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் டிக்கெட் எடுங்க அப்போ தான் தியேட்டர் தருவோம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிலைகள்லாம் சின்ன படங்கள் நிறையா இருக்குது. இது வந்து யார் நம்ம தயாரிப்பாளர்கள் யாரும் எதுவும் செய்ய முடியாது. இதுக்கான அமைப்புகள் நிறையா இருக்குது, சங்கங்கள் இருக்குது. அந்த சங்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த சின்ன படங்கள் ஓடுறதுக்கு என்ன செய்யணும், அரசாங்கத்தை முறையிட்டு அதற்கான வழிமுறைகளை செஞ்சு கொடுத்தா நிறைய சின்ன படங்கள் வரும். இப்போ புதுசாக பொள்ளாச்சி மகாலிங்கம் இந்த படம் எடுத்திருக்காரு. முதல்ல ப்ரொடியூசராக அறிமுகமாக இருக்கார். அவர் நல்லா நிறைய படங்கள் எடுத்து வெற்றி அடையணும். ஆர்பி சௌத்ரி வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசரு, அவர் நிறைய டைரக்டரை அறிமுகப்படுத்துவார். நம்ம நண்பர் அருமை நண்பர் இஸ்மாயில் அவர்கள் நிறைய ப்ரொடியூசரை அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த வகையில் இவர் நம்ம இஸ்மாயில் நல்லா அறிமுகமான இந்த மகாலிங்கம் சாரம் வெற்றி அடையணும். இந்த படம் வந்து திரையரங்கில் நல்லா ஓடணும். நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். முக்கியமாக ஊடக நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள், இவங்க எல்லாருமே இந்த படத்தை பற்றி நல்லா எழுதணும். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு 10 படம் தயாரிச்சிட்டாரு. இதுவரையும் 10 படம் எடுத்திருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் எந்த படத்துலையுமே அவர் லாப நஷ்டத்தை பார்க்குறதில்ல. இஸ்மாயில் வந்து அடுத்த படம் என்ன அதை பண்ணி போயிட்டுருப்போம். இதுவரையும் 10 படம் எடுத்திருக்காரு. நான் எல்லா படமுமே பார்த்துருக்கேன். இந்த வரையும் பார்த்த 10 படங்களில் இந்த படம் எல்லா படத்தோட நல்லா பண்ணியிருக்காரு. இதில் அந்த மிக்சிங் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அந்த மிக்சிங் காதல் அப்படிங்கிறதுல அந்த டைட்டில் தந்தாப்புல இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதில் தேவையான அனைத்துமே மிக்சிங் கரெக்டாக பண்ணியிருக்காரு. இந்த படம் திரைப்படம் வெற்றி அடையணும், நல்லா ஓடணும், சிறந்த வசூலை தேடி தரணும். இப்போ தயாரிப்பாளருக்கும் நண்பர் இயக்குனர் இஸ்மாயில் அவர்களுக்கும் நல்ல பேரை வாங்கி தரணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் கேரளாவிலிருந்து வருதேன். ஸோ அதனால் மலையாளம் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ தமிழ் தெரியும். ஏதாவது தப்பாக பேசினேன்னா கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ஏதாவது வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கலைன்னா மன்னிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறது இஸ்மாயில் சார் தான். என்ன மாதிரி ஒரு நியூ ஃபேஸ்னு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஹீரோயாக இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அப்புறம் ப்ரொடியூசர் சார் மகாலிங்கம் சார், கண்ணன் சார், அவருக்கும் ரொம்ப நன்றி. என்னென்னா இஸ்மாயில் சார் சொல்லும்போதே இவன் வேண்டாம் வேறு ஆளை வச்சுருக்கலாம் அவர் சொல்லலை. ஸோ அவருக்கும் நன்றி. அப்புறம் ஆறுமுகம் சார், சத்யமூர்த்தி சார், காஸ்டியூம் விஷ்ணு, கேமராமேன் சார், டயானா மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ.